ஐயா, என்ன ஐயா, நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல உங்களை வந்து தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயா, என் புள்ள ராணுவத்துல இருக்கா. நான் பக்கத்து ஊர்ல வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன். உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க வைத்தியம் பார்க்கறதுக்காக எனக்கு நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. நான் புறப்படுறப்போ என் பிள்ளைகிட்ட இருந்து ஒரு தபால் வந்தது. சரி, புறப்பட்டுட்டோம். இங்க வந்து யாருக்கிட்டையாவது காமிச்சு படிச்சுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்க என்ன மாதிரியே யாருக்குமே படிக்க தெரியாதுன்னு. அது மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு தெரிஞ்சது. 1 வருஷம் ஆச்சு. இந்த தபால்ல என்ன எழுதி இருக்கு, என் புள்ள எப்படி இருக்கான்னு கூட தெரியல. உங்க பொஞ்சாதி படிச்சவங்கன்னு கேள்விப்பட்டேன். இத கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க ஐயா. எனக்கு என் பிள்ளைய விட்ட ஆதரவுக்கு யாருமே இல்லம்மா. உங்களுக்கு ஆதரவா நாங்க இருப்போம். உங்களுக்கு மாசம் மாசம் பணம் வர நாங்க ஏற்பாடு பண்றோம். நீங்க போயிட்டு வாங்க. நன்றிம்மா. பெத்த தாய்க்கு பணம் அனுப்பாதவனால ஒரு மகனா? இனி அவன் நினைச்சாலும் அவனால பணம் அனுப்ப முடியாது. ஏன்? அந்த அம்மாவோட பையன் செத்து 1 வருஷம் ஆகுது. அவன் செத்துட்டாங்கிறதுக்காக அரசாங்கம் அனுப்பின லெட்டர் இது. படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் பெத்த மக செத்தது கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையே இந்த ஊர்ல தாங்க நடக்குது. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதா சொன்னேன். என்னைக்கு இந்த ஊர் குழந்தைகள் எல்லாம் படிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நமக்கு எல்லா விதமான சந்தோஷமும். நீ உள்ள போய் படுத்துக்க, எனக்கு கட்டில் எடுத்து வெளியே போடு. உருளைக்கிழங்கு என்ன விலைங்க? அதே வேலைதான். ஆனா உனக்கு கொடுக்கறதா இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணி போப்பா. முட்டைகோஸ் என்ன விலைங்க? அவங்க சொன்னதுல காதுல உழுகலையா? தரதில்ல, போப்போ. கீரை கட்ட கீழே வை. உனக்கு தான் தரமாட்டேன்னு சொல்றமல்ல, போப்போ. யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? இந்த ஆண்டவன் கட்டளையை மீறி என் சாம்ராஜ்யத்துல அக்னி பிரவேசம் பண்ணுவ நீ ஒருத்தன் தான்டா. ஏய், நான் பல பேரை பல விதமா கொலை செய்திருக்கேன்டா. ஏன்? உன் குடும்பத்தையும் சேர்த்துதான். நீ சாக வேண்டியவன் தான். ஆனா அணுவா சித்திரவதை பண்ணி தான் உன்னை சாகடிப்பேன். இங்க எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. 2 பேரும் பட்னியா கிடந்து தான் சாக போறீங்க. பழனிசாமி, பள்ளிக்கூடம் நடத்த போறியா அல்ல பட்னி கிடந்து சாக போறியா? அதை நான் பார்க்கணும். நீ ஆழம் தெரியாம காலை விடுறட. நீச்சல் கத்துக்கிட்டவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்லை. எதிர் நீச்சல் போட நாங்க தயாரா இருக்கு. வாமா. இந்த காய்கறி எல்லாம் யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? யாரு வந்திருக்காங்க பாரு. ஆமா, இந்த ஊருக்குள்ள யாருமே வர முடியாது. நீங்க எப்படி வந்தீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம கிட்டதான் நிறைய பேர் கடன் வாங்கி இருக்கானுங்கல்ல. அதுல ஒருத்தர் இந்த ஊருக்கு தான் லாரி ஓடி தெரியுறா. இந்த 15 நாளாவே கெடுவ அம்மனியை பார்க்க வரணும்ட்டு இன்னைக்கு தான் கொண்டு வந்து விட்டான். வரும்போது வெறும் கையோட வர வேண்டாம்ட்டு காய்கறி எல்லாம். ஏனமனே கதவை தோறா. ஏப்பா, உள்ள வர விடாம இப்படியே முடுக்கி விட்டுருவீங்களாட்டு இருக்குது. 2 நாளைக்கு இருந்துட்டு போலான்ட்டு வந்தானப்பா. ஒன்னும் பிரச்சனையும் இல்லையே. ஏங்க, பெத்த தகப்ப மாதிரி இருந்த எங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க இப்படி கேட்டதே தப்பு. என்ன கேட்டது தப்பு? நான் கேட்கற ஆளே கிடையாதுப்பா. கேட்காம உள்ள போறவன் தான். புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு நேரத்துல இல்லனாலும் ஒரு நேரத்துல சைடுல போய் திட்டுவீங்களே. ஏங்க, அவர் உள்ள கூட்டிட்டு வாங்க. உள்ள போய் திட்டு இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த உள்ள தலைமெல்லாம் கேட்டு. கடை எப்படி இருக்கு? கடையா? இருகூர்லயே ஒரே ஒரு புள்ளதான் அழகா இருந்தது. அதையும் நீ தட்டிட்டு வந்துட்ட. ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னா அந்த கடை நடக்கணுமா?
அம்மா உங்க குழந்தைங்களை எல்லாம் வேலைக்கு அனுப்பாதீங்க. நான் பாட சொல்லிக்கிறேன். ஐயா நீங்களும் அழுது கேளுங்க. அம்மா இது பாருங்க, நான் சொல்லிட்டு கேளுங்க. ஐயா நீங்களும் கேளுங்க. லாரிக்காரனை நம்பி வந்தோம். அவனையும் 4 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. வா. என்னது பணம்? 1400 ரூபாய் இருக்குதுங்க. நீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சிட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா கொடுக்கறதுக்கு பேர் அதானுங்க. ஓ அப்படி சொல்றியா நீ? நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்காரு உட்காரு. கடனை தான் திருப்பி கொடுத்துட்டியே. எத்தனை வருஷமாச்சு? ஆமா இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தானுங்க நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க, நான் முன்னால் ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட? இல்லைங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. ஆஹா. நீங்க புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டனுங்க. குழம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டு? இல்லைங்க, எனக்கு அந்த அருகதை இல்லைங்க. நீங்க அம்சவாடியை பார்க்க வந்தீங்க, ஆமா. நான் பழனிசாமியை பார்க்க வந்தனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு 4 பேர் நிப்பானுங்க. ஆமா இருக்கிறானுங்க. அவனுகிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். காலையில இருந்து எங்க போயிருந்தீங்க? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க சாப்பிட்டு போலாம் வாங்க. இரு, அம்சவேன்னு உள்ள படுத்திருக்குது, நீ வெளிப்படுத்திருக்கிற. அது உட்கார சொல்றேன். உட்காருங்க. ராத்திரி பழனிசாமி எல்லா விஷயத்தையும் சொன்னான். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்னு சொல்றேன் புரிஞ்சுக்க. பொம்பளைனா பொழுது விழுந்தா விளக்கேத்துறதுக்கு மட்டும் இல்ல, எந்தெந்த நேரத்துல விளக்க அணைக்கணுமோ அந்தந்த நேரத்துல அணைக்கணும். நீங்க வாங்க. நீங்க இல்ல நீங்க வாங்க. உங்களோட விவகாரமா போயிரும் போல இருக்க. நீங்க பாருங்க, நாங்க புது கல்யாணம் எவ்வளவு ஆசை இருக்கும் அதையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு என்னைக்கு இந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துக்கு பசங்க படிக்க வராங்களோ அன்னைக்கு தான் எங்களோட முதல்வரவு மேற்படி சமாச்சாரம். சைக்கிள் எடுத்து லோன்னு அலைஞ்சீங்க. அந்த கதையெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நாங்கள வயசு குழந்தை ஆசை வந்து ஒண்ணு சேரலாம் நினைச்சாலும் கூட நீங்க 2 பேரையும் சேர விடக்கூடாது. சேர விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. எவ்வளவு திரிகால வில்லனா இருப்ப. நுங்கு தினமும் போயிருவா, நோண்டி தினமும் மாட்டிக்குவா. அப்படித்தானே? இன்னைக்கு லட்சியம்பீங்க, நாளைக்கு மூடுவாரு, போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் இந்த குஞ்சு கவுண்டனுடைய நிலைமை என்ன? அது வந்து அம்சவேணிதான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துக்கிறது இல்லைன்னு இந்த ஊர் கோயில கற்பூரம் தானே சத்தியம் பண்ணிருக்கு. அப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, உங்க ஊர் பிள்ளைக்கு தான் ஆபத்து. உனக்காக இல்லைனாலும் எங்க ஊர் பிள்ளைக்காகவாவது நான் சத்தியம் பண்ற வைடா கற்பூரத்தை. கற்பூரத்தை திருடிட்டு வந்துட்டியா? ஐயோ இல்லைங்க, வீட்டுல இருந்து கொண்டு வந்துருங்க. இங்க பாருங்க, பொடியெல்லாம் கூட ஒட்டிட்டு இருக்கு. அதுல நான் புரியா பேசுறீங்க. இதுக்கு தான் தட்டு காசு போட சொன்னேன். கோயிலையே பூசாரி அழுகிறாரு பாரு. ஐயோ ஐயோ, யாருக்காக சத்தியம் பண்ணீங்க? ஏன் ஏனா இந்த மாதிரி சத்தியம் பண்ண என்ன தெரியுமா? என்ன மீறி போன பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆக? கை கொடு. யாரோ உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இந்த ஊர் கோயில் சத்தியம் பண்ண வச்சுட்டாங்கடா. இப்படி விவரம் தெரியாத ஆளுங்களா இருக்கீங்கடா. இந்த ஊர் சாமியார் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தலீனா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து கை கால் விளக்காம செத்து போயிடுறா. டேய் பெரியோர்களே தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான். ஆனா இப்போ வாட் ஆ லக்கி சான்ஸ், ரத்த ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதி இருந்தா
சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம். லாரிக்காரன் நம்மளை இந்த முக்கில் வந்து உட்கார சொல்லியிருக்கிறான். முக்கில் உட்கார்ற ஆளா நானு? தலை எழுத்து நம்மளுக்கு. ஐயா, ஆள் என்ன சாகலையா மாட்டா? 100 ரூபாய் கொடுத்து தரக்குறாங்க. சத்த பிறகு 200 ரூபாய் தர்றாங்க. 200 ரூபாய் கொடுத்தா தப்பு எடுப்பட்டேன். எப்பா எந்த ஊர் நீங்க எல்லாம்? படுகவாளையங்க. படுகவாளையமா? ஆமாங்க. ஒன்னா அடி அடிக்க தெரியுமா? சரிங்க. எங்க அடிங்க பார்க்கலாம். அடிங்க. ஏய், அவன் சொன்னதுக்காக நிறுத்திட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டமே நிக்க போகுது. இனி உயிரோட இருக்க போறது கவுண்டிங் செகண்ட்ஸ். யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். எப்படி சொல்ற? கோவில்ல சத்தியம் பண்ணி கொடுத்தது மறந்துட்டியார் ராஜா? உனக்கு எப்படி தெரியும்? பழனிசாமியும் அம்சவேணியும் சத்தியத்தை மீறி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா உன் வாயில் இருந்தும் மூக்கில் இருந்து ரத்தமா கக்கி சாவேன்னு பூசாரி சொன்னதை மறந்துட்டியா? உனக்கு எப்படி தெரிஞ்சது இது? எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க. நீ யமலோகத்துக்கு கோயிங். ஐ ஆம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங். பால்ல கலந்தாச்சா? கொடுத்தாச்சு. கோ. கொடுத்தாச்சா? என்ன வேணும் உங்களுக்கு? நீதான். அது ராத்திரிக்கு இட்லியா தோசையா? ஆசைப்படுறது நானா இருந்தாலும் சுடுறது நீதானா? நீதான் முடிவு பண்ணிக்க. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. பாய் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு. ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. 2ல நீ ஒன்ன தொடுமா, இந்த பொண்ணு கிட்ட வெட்கப்படலாமா. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. கும்முன்னு வளர்ந்த பொண்ணு கும்மி அடிக்க துள்ளுது மனசு இப்போ தந்தி அடிக்க. கட்டான ஆம்பளை அள்ளி அணைக்க, செத்தாளே பொம்பளை ஒன்னு நினைக்க. பட்டாள வீரன தொட்டு மடக்க, கட்டான மாதுள மொட்டு வெடிக்க. சேர்ந்திருக்கத்தானே சின்ன பொண்ணு ஆணும். காத்திருக்கேன் கண்மணியே காரணத்தோட. 2ல நீ ஒன்ன தொடுமா, இந்த பொண்ணு கிட்ட வெட்கப்படலாமா. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. பாய் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு. ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. 2ல நீ ஒன்ன தொடுமா, இந்த பொண்ணு கிட்ட வெட்கப்படலாமா. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா.
கட்டி விடவா ஆத்திரமும் ஆகாது கொஞ்சம் மெதுவா மத்த கதை நீ பேச நேரம் இதுவா இல்லாத மூடுதான் சூடு கிளப்ப வந்தாச்சு நேரம்தான் தூளு கிளப்ப பொல்லாத மானந்தா போட்டு இழுக்க நம்மோட பேச்சுதான் ஊரு முழுக்க ஆடி மாசம் புள்ள ஆடி பாப்போம் உள்ள ஆடுகிற நேரம் இல்ல வாலிப புள்ள ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா ஜல்லிக்கட்டு காலரடிதாமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா தாய் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு ஏய், ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா ஜல்லிக்கட்டு காலரடிதாமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க எப்படி வந்தீங்கிறது முதல்ல யோசனை பண்ணி பாருங்கடா. கேட்டா எவனாவது ஏதாவது கலந்து கொடுத்தா அதை குடிச்சிடறாடா. அது தண்டபாணி தாங்க மாரியாத்தா கோயில்ல ஏதோ பால் அபிஷேகம் பண்ணது கொண்டு வந்து கொடுத்தா அது குடிச்ச ஒரு மாதிரி குடிச்சோறு ஒண்ணு தப்பா நடந்துக்கலீங்களே? இல்ல தப்பாலாம் ஒண்ணும் நடக்கல. என் வேஷ்டி தான் 2 தடவை கழட்டி வீசிட்டேன். நானுங்களா? ஆமா, நான் உங்க வேட்டி பிடிச்சி இப்படி எல்லாம் உருவி இப்படி பந்தாட்ட சுட்டி இப்படி போட்டு நான் சொல்றீங்க நீங்க? இனிமேல் நான் வேஷ்டியே கட்ட போறது இல்லடா.